ஏன்னா அந்த புதிய புயல் பெங்கல்னு ஒன்று உருவாகிருக்கு. அது புதுச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் இடையே கரையை கடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயலை சமாளிக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம்? அது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் இது மாதிரி இயற்கை சீற்றம் வரும்பொழுது, புயல் உருவாகி கரையை கடக்கும் பொழுதோ புயல் அடிக்கும் பொழுதோ ஏற்படுகின்ற அந்த இயற்கையின் சீற்றத்தால் ஏற்படுகின்ற சூழலை சமாளிக்க நமது நிர்வாகம் எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. தேவை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நம்ம எப்பொழுதுமே கடலோர பகுதி நம்முடைய பகுதி என்ற ஒரு காரணத்தினால் இது மாதிரி சூழல் ஏற்படும் பொழுது மக்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு தேவையான நடவடிக்கை அரசு எடுக்கும். ஒரு தேவையான உதவிகளை அரசு செய்து கொடுக்கும். அதனால் நம்முடைய நிர்வாகம் எப்பொழுதும் மக்களுக்கு இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற பாதிப்பினை சமாளிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கும். காரைக்காலில் வந்து கனமழை இருக்கும், ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. இப்போ காரைக்கால் பகுதியில் வந்து எந்த மாதிரியான மழை பெய்துட்டு இருக்குது. பள்ளியெல்லாம் கல்லூரி விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் கூட இந்த சில கோரிக்கையெல்லாம் வைத்திருக்காங்க. மழை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அரசானது நடவடிக்கை எடுக்கும். காரைக்கால் மாவட்டத்தில் ஆட்சியர் இருக்கிறதுனால பள்ளி விடுமுறையை வந்து அவரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. புதுச்சேரியில் வந்து இந்த பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அளிப்பது தாமதம் ஏற்படுது, பசங்களாம் பாதிப்பு ஏற்படுறாங்க. எப்பொழுதுமே நம்முடைய நிர்வாகத்தில் நம்முடைய அமைச்சர், கல்வி அமைச்சர் இருக்கார். அவர் சொல்லுவார், அந்த விடுமுறையெல்லாம் அறிவிக்கும் பொழுது அவரே சொல்லுவார். சில நேரம் நானும் முதலமைச்சர் என்ற முறையில் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டால் அந்த அறிவிப்பு கொடுக்கப்படும். பெங்கல் புயலை எதிர்கொள்ள தயாராகிட்டீங்க? எப்பொழுதுமே நம்ம அந்த தயார் நிலையில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கணும். கடலோர பகுதின்றதுனால நிச்சயமாக நம்ம எப்பொழுதும் அந்த நிலை சமாளிக்கக்கூடிய நிலையில் தயார் நிலையில் இருப்போம். நன்றிண்ணே, நன்றி.